எதையும் எளிதில் வென்று மடிக்கக்கூடிய செயல் வீரர்களாக, உண்மையும் நேர்மையும் துணிவு மிக்கவர்களாக என்னுடைய அன்பு தம்பிதங்கைகள் நீங்கள் வளர்ந்து வர வேண்டும். உளமாற ஒரு உறுதி ஏற்க வேண்டும். நான் சரியாக இருந்தால் நாம் சரியாக இருப்போம், நாம் சரியாக இருந்தால் நாடும் சரியாக இருக்கும். இதுதான் அடிப்படை தத்துவம். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சீருடை அணிந்து வர வேண்டும் என்றால் 1000 பேர் படிக்கிற பள்ளியில் நான் ஒருவன் சீருடை அணியவில்லை என்றால் தெளிவாக போகிறது. யார் பின்னாடியாவது மறைந்து நின்று கொள்ளலாம் என்று ஒரு மாணவன் நினைத்தால் காலையில் எல்லோருமே சீருடை அணியாதான் நிற்பார்கள். ஏனால் ஒவ்வொரு மாணவனும் அப்படி நினைத்தால் யார் சீருடை அணிந்திருப்பார்? ஒரு அரசனுக்கு பாலில் குளிக்க வேண்டும் என்று ஆசை. அதனால் பறையை வைத்து வீடு வீடாக பசுமாடை கொடுத்து விட்டான். மாடு உங்களது, கண்குட்டி உங்களது, அதுக்கான இறையெல்லாம் அரசு கொடுத்துரும், அரசாங்கம் கொடுத்துரும். ஆனால் ஒரே ஒரு நாள் அரசு அறிவிக்கும் போது அரசர் பாலில் குளிக்க விரும்புகிறார். அரண்மனை வாசியில் பெரிய குடம் வைக்கப்படும். அந்த குடத்தில் பாலை கறந்து கொண்டாந்து ஒரு நாள் மட்டும் அந்த பாலை கறந்து கொண்டாந்து குடத்தில் ஊற்றி விடுங்கள். இதுதான் அரசர் அறிவிச்சது. பாலை கறக்கிறவர்கள் நினைக்கிறான், நாடே ஊற்ற போகுது, நாம ஊத்துற 1 லிட்டர் தண்ணி தானே தெரிஞ்சிட போகுது அவன் நினைக்கிறான். அரசர் தேர்ல வந்து இறங்குறார். படை பரிவாரங்கள் மேலதாளங்கள் முழங்குது. பட்டாடையை நீக்கிவிட்டு பாலில் குளிக்க குடத்தை திறக்கிறார். ஒரு சொட்டு பாலில் பூரா தண்ணி தான் இருக்கு. ஏன் அந்த ஒரு குடியானவன் நினைத்தது போல ஒவ்வொரு குடியானவன் நினைத்தான். எல்லோரும் பாலுக்கு பதிலாக தண்ணீர் விட்டு விட்டார்கள். குடம் முழுக்க தண்ணீர். அரசு என்ன பண்ணா, இந்த அயோக்கிய பிள்ளைக்கு இருக்கிற மாடு வரிடா பூரா தின்னான். அது மாதிரி நான் சரி, யார் செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் நான் சரியா இருப்பேன். நான் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருப்பேன். நான் உண்மையும் நேர்மையாக இருப்பேன். அப்படி ஒவ்வொருவரும் உறுதி எடுத்து விட்டால் தானாக இந்த நாடு சரியாகிவிடும். நான் கேட்பேன்ல, வாக்கு கேட்க போகும்போது அம்மாட்டெல்லாம், அம்மா ஏமா காசு வாங்கிட்டு? யாருப்பா வாங்கல, எல்லாரும் வாங்குறாங்க. அவன் திருடுறான்மா, யாருப்பா திருடல. அவன் லஞ்சம் வாங்குறான்மா, யாருப்பா யோக்கியன். சகித்து கொண்டார். அடிமையை எப்படி பிறக்கிறான்? அநீதியை எதிர்க்கு துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். சகித்துக் கொண்டு விட்டார். விரக்தியின் விளிம்பிற்கு சென்று விட்டார்கள் என் மக்கள். என்ன பேசினாலும் என்னத்தை கண்ணே மாதிரி இதெல்லாம் ஆகிறதா, இதெல்லாம் நடக்கிறதா, இதெல்லாம் போறதா, அப்படியே பேசி